அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது. யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் எப்படி அமைய போகின்றன, இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான அதிர்படியான நல்ல மாற்றம் எண்ணி 3 நாளில் உறுதியாக கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நவ கிரகங்கள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உச்சம் பெற்று லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை அலங்கரிக்கிறார். லாபஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றப்படக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அமோகமாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே எண்ணி 3 நாளில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல மாற்றங்கள் உறுதியாக தங்களுடைய வாழ்வில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அள்ளி கொடுக்க போகிறார். கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடையில்லாமல் ரிஷபராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை ராசியின் அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்தில் வலம் வருவதால் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. குறிப்பாக உறுதியாக ரிஷபராசிக்காரர்கள் தங்களுடைய தனித்திறமையை கொண்டு பிரபலம் அடைவதோடு மிகப்பெரிய அளவில் பெயர் புகழை சம்பாதிப்பதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் ஈட்டக்கூடிய வகையில் கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் அதிரடியாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. எனவே ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தை அலங்கரிக்கிறார். எனவே உறுதியாகவே மிக சிறப்பான நல்ல பல அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் மனித வாழ்வில் மிக முக்கியமாக திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகம் என்றால் அது ராகு மற்றும் சுக்கிரனை சொல்லிவிட முடியும். அப்படிப்பட்ட இரு கிரக நிலைகளும் லாபஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் 26ஆம் தேதியிலிருந்து வித்யாகாரகரான புதன், அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் லாபஸ்தானத்தில் நுழைகிறார். லாபஸ்தானத்தை மேலும் வலுவுள்ளதாக புதன் மாற்றக்கூடிய இந்த தருணம் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள், தாமதங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தவிடுபடியாக்கி முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை இந்த தருணம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் லாபஸ்தானத்தை அலங்கரிப்பதால் பல்வேறு வகையான கடினமான சிக்கல் நிறைந்த பணிகளை கூட நுணுக்கமாக அறிவாற்றலை பயன்படுத்தி மிக பெரிய அளவில் சாதுரியமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சூழல் உண்டு. எனவே மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் வெற்றி வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக சுக்கிரன், ராகு மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகள் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றன. எனவேதான் எண்ணி 3 நாளில் நிச்சயமாக எதிர்பாராத ஏதோ ஒன்று நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான சூழலை நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மத்தில் அமர்ந்தாலும் மிக விரைவில் அவர் ஜென்மத்தை விட்டு தனஸ்தானத்தில் அமர போகிறார். எனவே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இறுதி தருவாயில் ஜென்மராசியில் வலம் வருவதால் நல்ல மாற்றம் உறுதியாக கிடைக்கும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாகவும் உறுதியாகவும் சந்திப்பதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் உண்டு. குடும்ப வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பல்வேறு வகையான உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்க போகிறது. கடுமையான பொருளாதார ரீதியான நெருக்கடிகள், சிக்கல்கள், பிரச்சனைகள் போன்றவை முற்றிலுமாக விலகுவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே மிக சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான சிக்கல், சிரமம், தடை தாமதம் போன்றவற்றை உறுதியாகவே விலக்கி நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான
முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் கர்மஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சனி. அவருடன் இணைந்து முற்பகுதியில் புதனும் கர்மஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் உறுதியாகவே தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடம் மிகவும் வலுவுள்ளதாக மாறுகிறது. நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல மாற்றத்தையும் வருமான உயர்வுக்கான சந்தர்ப்பத்தையும் ரிஷபராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. உத்தியோக ரீதியாக நற்பெயர் கிடைப்பதோடு புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் ஒன்று. அதிக தோல்வியை சந்தித்து வந்த உங்களுக்கு இனி வெற்றியும் திருப்திகரமான சூழலும் நினைப்பதை காட்டிலும் கனகச்சிதமாக கைகூடுவதற்கான யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் லாபம் நிறைந்தவையாக சனி பகவான் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறார். பல்வேறு வகையில புதிய ஒப்பந்தங்கள், மிக சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் போன்ற அனைத்துமே மிகவும் அபரிவிதமாக இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக சனி உறுதிப்படுத்துகிறார். லாபஸ்தானத்தில் ராகு உச்சம் பெற்றிருக்கும் போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது சஞ்சரிக்கிறார். ராகு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனுடன் இணைந்திருக்கும் போது கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்ப்பது பல்வேறு வகையான நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை, உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனை, பல்வேறு வகையான மன அழுத்தம் போன்றவை உறுதியாகவே விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது சூரியன் மிக வலுவாக கர்மஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து வலுப்படுத்துகிறாருங்க. சூரியன் பொதுவாகவே 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் அலைச்சல், சிரமம் இல்லாமல் பல பணிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது மிக நுணுக்கமாக பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாக கையாளுவதால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்கி உறுதியாகவே வெற்றிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் சூரியன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளும் கட்டுக்குள் வரும். எனவே நல்ல மாற்றம் உறுதியாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது மாதுர்காரகன் என்று சொல்ல கூடிய சந்திரனும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக 9, 10, 11 ஆகிய இடங்களை வலு சேர்க்க போகிறார். பிப்ரவரி 27ஆம் தேதி சூரியனும் சந்திரனும் இணைந்து கர்மஸ்தானத்தில் அமாவாசை நிகழ்வை ஏற்படுத்துகின்றன. அமாவாசை தினத்தில் முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளும் போது மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது சந்திரனும் அதற்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக மாறுகிறார். எனவே இந்த தருணம் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பும் மிகவும் சாதகமாக இருப்பதால் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றம் உறுதியாக எண்ணி 3 நாளில் வரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும்.